1/2/1971 சொன்னது. அதாவது கிரீடம், திலகம் மற்றும் இதய சிம்மாசனதாரி ஆவதற்கான விதிய சொல்லியிருக்கார். இது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வருது. ஏன்னா போன டைமே நாம அந்த இதய சிம்மாசனத்துல அமரக்கூடியவர்களுடைய அடையாளம் என்ன, கிரீடம்னா என்ன, திலகம்னா என்னன்னு ஏற்கனவே அப்பா வாணியில சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் நன்மைகள், அதுதான் கடைசி முரளியினுடைய தலைப்புல நம்ம பார்த்தோம். அதுல அப்பா நமக்கு சங்கமயுகத்துல பொறுப்பு அப்படின்னாலே என்ன பொறுப்பு, அதாவது நமக்கு 2 கிரீடம் சொல்றாரு இல்லைங்களா? ஒண்ணு ரத்தினம் பதித்த கிரீடம், இன்னொன்னு தூய்மையினுடைய கிரீடம் சத்தியுகத்துல. சங்கமயுகத்திலயும் நமக்கு 2 கிரீடம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கிரீடம்? என்ன கிரீடம்? ஒண்ணு பாத்தீங்கன்னா பொறுப்பு அப்படிங்கிற கிரீடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாம அழியாத பீடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? அத அப்பா இந்த வாணியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது கிரீடம், திலகம் மற்றும் இதய சிம்மாசனதாரி ஆவதற்கான விதி. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்பா நம் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வரிசை கிரமமாக தான் அந்த கிரீடம், சிம்மாசனம் எல்லாமே வச்சிருக்காங்க. நம்பர் வார் இல்லைங்களா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாற் போல, அவங்கவுங்க புருஷார்த்தத்திற்கு தகுந்தாற் போல அவங்களுடைய கிரீடம், சிம்மாசனம் மற்றும் அந்த அந்த இரண்டும் இருக்கிறதை அப்பா பாக்குறாங்க. நீங்க தன்னை கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்பா நம்பர் வாரா குழந்தைகள் எந்த அளவுக்கு கிரீடம் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்க, சிம்மாசனத்துல குழந்தைங்க எப்பொழுதும் சதா அமர்ந்திருக்காங்களா, எப்பொழுதும் கிரீடத்தையும் அணிஞ்சிருக்காங்களா, அந்த 2 விஷயத்துல அப்பா பாக்குறாரு. அதே போல நம்மை நாம் பாக்குறோமா? அப்படின்னா ஸ்தூலமா நம்ம தலைமையில ஏதாவது கிரீடத்தை வச்சிட்டு இல்ல இல்லைங்களா? நமக்கு பொறுப்பு, சங்கமயுகத்துல சேவை என்ற பொறுப்பினுடைய கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த கிரீடத்தை நம்ம எப்பொழுதும் அணிஞ்சிருப்போமா? அல்லது இதய சிம்மாசனம், 2 சிம்மாசனம் இருக்கு இல்லைங்களா? அப்பாவோட இதய சிம்மாசனம் ஒண்ணு, இன்னொன்னு ஆத்மா இரு புருவ மத்தியில அழியாத சிம்மாசனம். இந்த 2 சிம்மாசனமும் நாம அமரணும். ஆகவே இந்த 2 சிம்மாசனத்திலையும் நாம அமர்ந்திருக்கிறோமா அப்படின்னு தன்னைத்தானே பார்க்க சொல்றாங்க அப்பா. அதாவது 2 கிரீடம் மற்றும் சிம்மாசனம். அதுல குழந்தைங்க வரிசை கிரமமா அமர்ந்திருக்கிறத அப்பா பாக்குறாரு. நம்மை நாமளே பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கலாம், நான் கிரீடம் அணிந்திருக்கேனா, சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறேனா? தன்னை நீங்க கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியா பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு விதமான கிரீடங்களும் சிம்மாசனங்களும் இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு கிரீடங்கள் இருக்கு? எத்தனை சிம்மாசனங்கள் இருக்கு? பொதுவா சத்தியுகம், திரேதாயுகத்துல 21 பிறவி, 21 பிறவின்னு அப்பா சொல்றாரு இல்லைங்களா? அப்ப 21 கிரீடம், 21 சிம்மாசனம் இல்லைங்களா? 21 அரியணையிலையும் உட்கார்றோம். அதே போல 21 சிம்மாசனத்தை நம்ம அதாவது சிம்மாசனம் மற்றும் கிரீடம், 21 கிரீடம், 21 சிம்மாசனம். அப்ப அப்ப எவ்வளவு சிம்மாசனம் இருக்கு பாருங்க. இப்போ ஏதாவது கிரீடம் உள்ளதா அல்லது 21 கிரீடங்கள் மட்டும்தான் தென்படுகிறதா? சத்தியுகம், திரேதாயுகத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய கிரீடம் மட்டும் தென்படுகிறதா, இல்ல வேற ஏதாவது கிரீடம் உங்களுக்கு தென்படுதா அப்படின்னு அப்பா கேக்குறாருங்க. வேற என்ன அநேக கிரீடங்கள் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதாவது சங்கம யுகத்துல அப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு மகிமைகளும் நமக்கு கிரீடம் தான் இல்லைங்களா? சத்தியுகத்துல நம்ம அந்த ரத்தினம் பதித்த கிரீடம் வச்சிருக்கிறோம். தூய்மையினுடைய ஒளிவட்டம் தானாவே அங்க இருக்கு. ஆனா இந்த சங்கமேகத்துல நமக்கு எத்தனை கிரீடங்களை அப்பா கொடுத்திருக்காங்க? ஆகவே இப்பொழுது தங்களை கிரீடதாரியாக பார்க்க முடிகிறதா? எத்தனை கிரீடம் இருக்கு? அது இப்போது இருக்கக்கூடிய கிரீடம் அநேக கிரீடங்களை உருவாக்குது. 21 கிரீடம் எதன் அடிப்படையில உருவாகுதுங்க? 21 கிரீடம் சத்தியுகத்துல நாம அணிய போறோம். சத்தியுகம், திரேதாயுகத்துல 21 பிறவிக்கு 21 கிரீடம்.
அது எதன் ஆதாரத்துலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சங்கம யுகத்துல கிடைக்கக்கூடியதனுடைய ஆதாரத்துலதான் அந்த கிரீடங்கள் உருவாகுது. ஆகவே இப்பொழுது தங்களை கிரீடதாரியாக பார்க்க முடியுதா? உங்களை நீங்களே கிரீடம் அணிந்தவர்களாக பார்க்க முடியுதா? இப்பதாங்க நமக்கு முக்கியம். இப்ப நாம கிரீடம் அணிஞ்சிருக்கணும். இதன் அடிப்படையில தான் அங்க கிடைக்கும். ஆகவே இப்ப நாம அணிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமளே பாருங்க. எத்தனை கிரீடம் அணிஞ்சிருக்கீங்க? எத்தனை கிரீடம் அணிஞ்சிருக்கீங்க? அப்போ கணக்கில் அடங்காத கிரீடங்கள் இல்லைங்களா? கணக்கில் அடங்காத கிரீடங்கள். பாண்டவ சேனைக்கு எத்தனை கிரீடங்கள் கிடைச்சிருக்கு? அப்ப அங்க 2ன்னு சொல்றாங்க. சக்திகளுக்கு பல பல கிரீடம் இருக்கு, பாண்டவர்களுக்கு 2 தானா அப்படின்னு கேக்குறாரு அப்பா. சக்திகளுக்கு நிறைய கிரீடங்கள் இருக்கு, பாண்டவர்களுக்கு 2 கிரீடம் தானா? ஒருவேளை இப்பொழுது நீங்க கிரீடம் அணியலன்னா எதிர்காலத்துல கிரீடம் எப்படி கிடைக்கும்? இப்ப நீங்க அந்த கிரீடங்களை நீங்க அணிஞ்சிருக்கீங்களா? 2ன்னு சொல்றாங்க. பிரதர்ஸுங்க வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க, சிஸ்டர்ஸுங்களுக்கு பல கிரீடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க அந்த கிரீடத்தை அணிஞ்சிருக்கீங்களா? இப்ப இந்த கிரீடத்தை நீங்க அணியலன்னா எதிர்கால கிரீடம் எப்படி கிடைக்கும்? இப்பொழுது அனைத்து குழந்தைகளையும் கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரிகளாக தந்தை ஆக்கியிருக்காங்க. எல்லா குழந்தைகளையுமே அப்பா கிரீடத்தையும் கொடுத்துட்டாரு, சிம்மாசனத்திலயும் அமர வச்சிருக்காரு. அப்படிதான் அப்பா ஆக்கியிருக்காரு. சிம்மாசனதாரியாக ஆகிட்டீங்கன்னா கிரீடதாரியாவும் ஆயிடுவீங்க. சிம்மாசனத்துல அமர்ந்தாலே தானாவே என்ன பண்ணுவாங்க? தலையில கிரீடத்தை வச்சிருவாங்க இல்லைங்களா? சிம்மாசனம் கூட எத்தனை விதம் உள்ளது. அந்த சிம்மாசனமும் உங்களுக்கு எத்தனை விதமா இருக்கு. இப்பொழுது இதே சிம்மாசனம் மற்றும் அழியாத சிம்மாசனம் இருக்கிறது இல்லைங்களா? அப்பாவுடைய இதே சிம்மாசனம் ஒண்ணு, நம்ம இரு புருவ மத்திய அழிவற்ற ஆத்மா இருக்கக்கூடிய இடம். அப்ப 2 சிம்மாசனம் நம் அழியாத சிம்மாசனதாரியாக இருக்கிறதுனால தூய்மையின் ஒளி கிரீடமும் இப்பொழுது தாரணை ஆகுது. அதாவது அப்பாவுடைய இதே சிம்மாசனத்துல இருக்கோம் இல்லைங்களா? யாரு இருக்க முடியும்? அப்பாவுடைய இதே சிம்மாசனத்துல யார் இருக்க முடியும்? இது பாருங்க, சூக்ஷ்மமாவே அங்க வந்து பாயிண்ட் அடங்கியிருக்கு. அப்பாவுடைய இதே சிம்மாசனத்துல வந்து பொறுப்புள்ள குழந்தைகள் தான், பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்த குழந்தைகள் இதே சிம்மாசனத்துல அமருவாங்க. 2வது புருவ மத்திய என்ற அழிவற்ற சிம்மாசனத்துல அமரக்கூடியவங்க அந்த ஒளி கிரீடத்தை அணிவாங்க. எதுக்கு அப்பா வந்து சொல்றாரு பாருங்க. பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்தவர்கள் தந்தையின் இதே சிம்மாசனத்துல அமருவாங்க. ஆத்மா புருவ மத்திய அழிவற்ற பீடத்துல இருக்கக்கூடிய ஆத்மான்ற நினைவு இருக்கக்கூடியவங்க ஒளி கிரீடம் அணிவாங்க. அப்ப 2 கிரீடமும் இருக்கு, சிம்மாசனமும் இருக்கு. அப்போ யாரு வந்து அழியாத புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வு இருக்கோ அவங்களுக்கு ஒளி கிரீடம் தாரணை ஆகுது. மேலும் இதே சிம்மாசனதாரி ஆகிறதுனால, சேவாதாரி ஆகிறதுனால பொறுப்பு கிரீடத்தையும் நீங்க தாரணை செய்றீங்க. அப்பாவுடைய இதே சிம்மாசனத்துல அமரணும் அப்படின்னா பொறுப்பு என்ற அந்த சேவையினுடைய பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து அப்பாவுடைய இதே சிம்மாசனத்துல இருக்க முடியும். ஆகவே இரட்டை சிம்மாசனதாரியாக மற்றும் இரட்டை கிரீடதாரியாக எவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தன்னை நீங்க பாருங்க. ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே பாருங்க. நான் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அழியாத ஆத்மா அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கோம். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிரீடம். அப்பாவனுடைய அதாவது பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்து ஆன்மீக சேவாதாரியா இருக்கோம்னா அப்பாவனுடைய இதே சிம்மாசனத்துல இருக்கும். அப்ப அந்த 2 சிம்மாசனமும் 2 கிரீடத்தையும் நாம எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. கிரீடம் மற்றும் சிம்மாசனம் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் அந்த கிரீடதாரியா சிம்மாசனதாரியா ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய முயற்சியை பொறுத்தது. சிலருக்கு ஸ்தூல கிரீடம் அணிந்து கொள்வதற்கு அனுபவம் குறைவாக இருப்பதனால அடிக்கடி கழட்டிடுவாங்க இல்லைங்களா? தலையில எதுவுமே வச்சு பழகாதவங்க சும்மா ஒரு ஸ்கார்ஃப் கட்டணும் இல்ல ஒரு மஃப்ளர் சுத்தணும்னா கூட பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்பப்ப எடுத்துருவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தொப்பி போட்டுட்டீங்கன்னா அவங்க கழட்டிடுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு அந்த கிரீடத்தை தலையில வச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால கழட்டி கீழே வச்சிடுவாங்க. ஆனா இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனம் ஆகிய 2மே அவ்வளவு சரளமானது மற்றும் எளிதானது. இது
போட்டிருக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டங்களா? கழட்டி வைக்கணும்ன்ற எண்ணம் தோணுதா? ஏன்னா இது சரளமானது, ரொம்ப எளிதானது. அதனால ஒவ்வொரு சமயமும் கிரீடதாரி மற்றும் சிம்மாசனதாரியாக இருக்க முடியும். இல்லைங்களா? அந்த கிரீடத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இல்ல அது நம்ம மண்டைக்கு வைக்கிறது ஒரு இடைஞ்சலா இருக்கும். அதே போல சிம்மாசனத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கவும் யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம கூட வந்து கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்களா யாராவது? இல்லைங்களா? யோகா பண்றோம், கிளாஸ் கேட்கிறோம். அந்த சமயத்து கிளாஸ் வாணி படிக்கிறவங்க கதியில உட்காருவாங்க. அப்புறம் இறங்கிடுவாங்க இல்லைங்களா? ஆனா இந்த கிரீடமும் சிம்மாசனமும் ரொம்ப எளிமையானது, சுலபமானது. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இதுல அமருவது ரொம்ப சுலபம். அதனால இதுல அமர முடியும். எப்பொழுது ஒருவர் சிம்மாசனதாரி ஆகிறாரோ அப்பொழுது சிம்மாசனத்துல வீற்றிருக்கும் காரணத்தினால அரச காரியங்கள் அவரது கட்டளைப்படி நடக்குது. இல்லைங்களா? அரியணையில உட்கார்ந்துகிட்டு, அதாவது அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அவர் கட்டளை போட்டாதாங்க நடக்கும். ஒருவேளை சிம்மாசனத்தை விட்டுவிட்டு அதே காரியங்கள் அவரது கட்டளைப்படி நடக்காது. இல்லைங்களா? அவர் சிம்மாசனத்துல இறங்கிட்டு ஆர்டர் பண்ணா யாருமே கேட்க மாட்டாங்க. அதே போல நீங்க கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை விடும் பொழுது இந்த கர்மேந்திரியங்கள் என்ற பிரஜைகள் உங்களது கட்டளைப்படி நடக்காது. உங்களுடைய கட்டளையை கேட்காது. நாம இரு புருவ மத்தியில இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, மேலும் அப்பாவுடைய இதயத்துல இருக்கேன். அந்த 2 சிம்மாசனத்துல அமர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது தானாவே நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, வாயி, மெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டளைப்படி கேட்கும். ஆனா நம்ம ஆத்ம உணர்வு இல்லாத போது அந்த கர்மேந்திரியங்கள் பற்றிய நினைவு கூட நமக்கு இருக்காது. அப்புறம் கட்டளையும் அதை கேட்காது. சிம்மாசனதாரி ஆகும்போது கர்மேந்திரியங்கள் கீழ்ப்படுகிறது. அதனால இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை ஒரு பொழுதும் விடமாட்டேன் அப்படின்னு நீங்க சதா கவனம் வைங்க. இந்த கிரீடமும் சிம்மாசனத்திலையும் தான் நீங்க எப்பொழுதும் அமர்ந்திருக்கணும். அது ஒரு பொழுதும் நீங்க விட்டுடக்கூடாது அப்படின்றதுல கவனம் வைங்க. தன்னுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியின் சம்பூர்ண சித்திரத்தை எப்பொழுதும் நினைவுல வைங்க. தன்னுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் அணிஞ்சிருக்க சம்பூரண படம் எதுங்க? லட்சுமி நாராயண் படம் இல்லைங்களா? அதை நீங்க எப்பொழுதுமே நினைவுல வைங்க. இந்த நினைவுல வைக்கிறதுனால அநேக சித்திரங்கள் என்ன உருவாகி இருக்குதோ அவை உருவாகாது. இந்த நினைவு வச்சுட்டீங்கன்னா இல்லைங்களா? அதாவது இந்த கிரீடமும் சிம்மாசனத்திலும் அமரக்கூடிய நினைவுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற அநேக சித்திரங்கள் வராதுன்னு சொல்றாருங்க. அப்படின்னா நாம நம்மளுடைய சோம்பல்தனமான, கவனக்குறைவான மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உருவாகாது. ஒரு நாள்ல ஒவ்வொருவருடைய சித்திரத்திலும் பலவிதமான ரூபத்துல மாற்றம் தென்படுது. இல்லைங்களா? நம்மளுடைய தோற்றத்திலயும் நடவடிக்கைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல பல மாற்றங்கள் தென்படுது. ஆகவே உங்களுடைய சம்பூர்ண ஒரே ஒரு சித்திரத்தை மட்டும் எதிரில வைங்க. அது நீங்க டெல்லியில போய் பார்த்திருப்பீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணுடைய படம் இருக்கும். அங்க தலை மட்டும் இருக்காது. அந்த தலை இருக்கிற இடத்துல நம்ம தலைய வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க டெல்லியில நம்ம ஓஆர்சி சென்டருக்கு போனவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க லட்சுமி நாராயண் சித்திரம் இருக்கும். தலை பக்கம் மட்டும் ஓட்டையா இருக்கும். அப்போ நாம அதுல ஏறி கரெக்டா அந்த இடத்துல நம்ம தலைய வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க நிறைய பேரு. அதே அந்த மாதிரி ஒரு போட்டோ கூட பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்மளதே வைக்கணும்னு இல்லைங்களா? லட்சுமி நாராயண் படம் அப்பா கொடுத்திருக்கிறாரு. அது நான் தான், வேற யாரு அப்படின்னு நமக்கு முன்னாலே கூட நாம வச்சுக்கலாம். கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகுவதனால் இலக்கின் நினைவு மற்றும் போதை தானாகவே இருக்கும். ஆகவே வந்து உங்களுடைய முழுமையான அந்த படத்தை நீங்க முன்னால வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசியம் நம்மளுடைய கிரீடம், சிம்மாசனம் இது வந்து நினைவுக்கு வரும். அப்ப இது நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இலக்கு என்ன? இல்லைங்களா? அந்த நிலை அடையிறது. ஆகவே தானாகவே அது வந்து நினைவு இருந்துகிட்டே இருக்கும். மேலும் போதை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரீடம் மற்றும் சிம்மாசனம் தான் போதை மற்றும் இலக்கினுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப நம்ம சதா அந்த கிரீடமும் அணிஞ்சிருக்கணும், அந்த சிம்மாசனத்திலையும் அமர்ந்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி நாம இருக்கும் பொழுதுதான், அந்த ஒரு போதை இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய நினைவு இலக்கு என்ன? நம்ம இந்த நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த நினைவை ஏற்படுத்தும். இப்ப நினைச்சு பாருங்க. இப்ப அந்த மாதிரி போதை தங்களுக்குள் இருக்குதா? அப்பா இத கூட வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கையா வாணியில சொல்லியிருக்காரு. நீங்க தான் இளவரசர் ஆக போறோம். நீங்க தான் வந்து உலகத்துக்கே மகாராஜா ஆக போறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு உணர்ச்சி இல்லாம மண்டைய ஆட்டுறீங்களே அப்படின்னு வாணியில சொல்லியிருக்காரு பாபா.
இல்லைங்களா? அத நாம வந்து உள்ளபூர்வமா உணரணும் இல்லைங்களா? நான் தான் அந்த கிரீடம் அணிஞ்சிருக்கேன். நான் தான் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கேன். எதிர்காலத்துல என்னுடைய கிரீடமும், சிம்மாசனமும் நிரந்தரமானது. அதை நான் உருவாக்கிக்கிட்டேன் 21 பிறவிக்கு. அப்படிங்கிற அந்த போதை தான் நம்மளுடைய அந்த நினைவை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஆகவே தன்னுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை ஒரு பொழுதும் நீங்க விட்டுடாதீங்க. எந்த அளவு இப்ப நீங்க அந்த கிரீடம், சிம்மாசனத்தை தாரணை செய்து அனுபவசாலி பயிற்சியாளர் ஆறீங்களோ, அந்த அளவு அங்கே கூட அவ்வளவு சமயம் நீங்க கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை தாரணை செய்வீங்க. பகவானுடைய மகா வாக்கியமே வாக்கியம் தான் இல்லைங்களா? எப்படி வந்து கோர்த்துட்டு வர்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு இப்ப சிம்மாசனத்துல அமர்றோமோ, கிரீடத்தை அணிவீங்களோ, அங்க அந்த அளவுக்கு சதா கால கிரீடம் அணிந்தவர்களா, சிம்மாசனதாரியா நீங்க ஆவீங்க. ஒருவேளை இப்பொழுது அல்ப காலத்திற்கு நீங்க கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியா ஆகுறீங்கன்னா, அங்க கூட மிகவும் குறைவான சமயம் தான் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் உங்களுக்கு. தற்போதைய பயிற்சி ஒவ்வொருவருக்கும் தனது எதிர்காலத்தை சாட்சாத்காரம் செய்வித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சங்கமயுகத்துல, அப்பா கிடைச்சு, இந்த ஞானம் கிடைச்சு, என்னுடைய சங்கமயுக வாழ்க்கை, புருஷோத்தம வாழ்க்கை எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? இத நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க உணர்றீங்களோ, அந்த அளவுக்கு எதிர்காலத்தையும் நீங்க மனக்கண்கள்ல தெளிவா பார்க்க முடியும். இப்போ கூட மற்றவர்களுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை பார்த்து மட்டும் குஷி அடைஞ்சீங்கன்னா, அங்க கூட பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இருக்கும். அவங்க பாருங்க நல்ல சேவை பண்றாங்க. நல்ல பொறுப்பா இருக்காங்கங்க. அவங்க நல்ல முயற்சி பண்றாங்க. அப்படின்னு மற்றவங்கள பார்த்து நாம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, சத்தியுகத்திலயும் அவங்க அரியணையில இருப்பாங்க. அத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். ஆகவே சதா காலத்திற்கான கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகுங்க. இம்மாதிரியான கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பிறகு எப்பொழுதாவது கிடைக்குமா? இதே ஞானம் கிடைப்பதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட இந்த சிம்மாசனமும் இல்ல, கிரீடமும் இல்ல. இல்லைங்களா? அதே போல எத்தனையோ பேரு ஞானம் கேட்டு அப்பா கைய விட்டு போனவங்களுக்கு சிம்மாசனமும் இல்ல, கிரீடமும் இல்ல. இல்லைங்களா? ஒரு செகண்ட் தான் கிடைக்குது, ஒரு செகண்ட் தான் இல்லாம போயிடுது. வேற எப்போதுமாவது கிடைக்குமா? இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கு. கல்பத்திற்கு பின்னரும் இப்பொழுதுதான் கிடைக்கும். இப்பொழுது இல்லை என்றால் இல்லை. வீட்ல அமர்ந்தவாறே நீங்க வீட்ல இருக்கீங்க. வீட்ல நீங்க இருக்கீங்க. ஆனா அப்பா வீட்டுக்கே வந்து கிரீடத்தையும், சிம்மாசனத்தையும் கொடுக்கிறாரு. அப்போ கொடுக்க வந்தா நீங்க என்ன செய்வீங்க? வேண்டான்னு சொல்லுவீங்களா? அப்பா கூட இப்பொழுது ஆத்மாக்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியா வந்திருக்காரு இல்லீங்களா? அப்பா மேல இருந்து இங்க விருந்தாளியா வந்து என்ன குடுக்குறாரு? கிரீடத்தையும், சிம்மாசனத்தையும் குடுக்குறாரு. வீட்டில் இருந்தபடியே கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் பரிசை அப்பா வழங்க வர்றாரு. கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? அப்பா கிட்ட இருந்து வாங்கியாச்சு. கிரீடமும், சிம்மாசனமும் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு அத எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஃபாரின்ல எல்லாம் அந்த மாரி இருக்காது. இந்தியாவுல எல்லாம் வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே இலவசம், இலவசம் அப்படிங்கும்போது கூட்டமெல்லாம் அங்க போயிடுது. இந்த டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு பாபா வீட்ல கொடியேத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா வில்லேஜ் எல்லாம் போய் சொல்லியாச்சு. அன்னைக்கு நம்ம கொடியேத்துற அன்னைக்கு பீஸ் மார்ச் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் வர்றேன்னு சொன்னாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தேர்தல் நாமினேஷன் எல்லாருக்கும் ரூ. 500 குடுத்துருக்காங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க எல்லாருமே. அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, இங்க கூட அப்பா அப்பா நம்ம வீட்டை நோக்கி நமக்கு கிரீடத்தையும், சிம்மாசனத்தையும் கொடுக்க வந்திருக்காரு. அத வாங்கிட்டு நம்ம எங்க ஓடுறோம்? அப்பா சொல்றாருங்க. கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? மாயையினுடைய இருப்பிடம் ஏதாவது இருக்கா? நீங்க அத தூக்கிக்கிட்டு மாயையினுடைய இடத்துக்கு போறீங்களா? நீங்களும் சர்வவியாபி என்று சொல்றீங்களா? மாயை எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாரி இல்லீங்களா? நீங்க அந்த மாரி இந்த சிம்மாசனத்தை, கிரீடத்தை தூக்கிட்டு போறீங்களா? அல்லது உங்களை தவிர மற்ற அனைத்து இடமும் உள்ளதா? நீங்க 63 பிறவிகளா எத்தனை முறை மாயைக்கு இடம் கொடுத்திருப்பீங்க? 63 பிறவியா மாயைக்கு எவ்வளோ காலம் நீங்க இடம் கொடுத்திருப்பீங்க? அதனுடைய விளைவை கூட எத்தனை முறை நீங்க பார்த்திருக்கீங்க? அதுக்கு இடம் கொடுத்ததுனால சொல்லுவாங்க இல்லைங்களா, "உனக்கு இடம் கொடுத்து வச்சு பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மாயைக்கு எவ்வளவோ 63 பிறவியா இடம் கொடுத்தீங்க. இடம் குடுத்ததுனால நம்ம என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? அதாவது நம்மள இடத்த அது புடிச்சிட்டு நம்மள கீழ தள்ளிருச்சு.
அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பலமுறை அனுபவியான நீங்க மீண்டும் இவ்வாறு சொன்னா என்ன சொல்றது? அப்பா கேக்குறாருங்க. 63 பிறவியா நீங்க உங்க கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் விட்டுட்டு மாயைக்கு பின்னால ஓடி போய் அலைஞ்சீங்க. மாயைக்கு இடத்த குடுத்துட்டீங்க. மாயைக்கு கிரீடத்தை வச்சு சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டீங்க. நீங்க கீழே இறங்கிட்டீங்க. அப்படி இருந்தும் கூட இப்ப மீண்டும் நீங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தா உங்களை என்னதான் சொல்றதுன்னு அப்பா கேக்குறாருங்க. கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை துறந்து காட்டிற்கு செல்வதாக காண்பிச்சிருக்காங்க இல்லைங்களா? 5 பாண்டவர்கள் தங்களுடைய அரசாட்சி எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நாம கூட நம்மளுடைய சுய மரியாதை, கிரீடம் இதையெல்லாம் விட்டுட்டு நாம எங்க ஓடுறோம்? மாயை கிட்ட ஓடுறோம். அது போலவே இங்க கூட முட்கள் நிறைந்த காட்டுக்கு போயிடுறீங்க. சிம்மாசனம் எங்க? முள்ளு நிறைந்த காடு எங்க? நினைச்சு பாருங்க. அப்பா உன்னுடைய இதய சிம்மாசனம் எங்க? இந்த முள்ளு நிறைஞ்ச காடு எங்க? எது பிடிக்குது உங்களுக்கு? எவ்வாறு பக்தன் அல்லது அலங்காரம் செய்பவர் நியமப்படி குளித்து துவைத்து தங்களது நெற்றியில அவசியம் திலகம் வச்சுக்கிறாங்க. முதல்ல அவங்க நியமப்படி குளிச்சு அவங்களுடைய தூய்மையான ஆடை அணிஞ்சு நெத்தியில வந்து திலகம் வச்சுக்கிட்டு போறாங்க இல்லைங்களா? தில அலங்காரத்தின் காரணமாகவும் இருக்கலாம், பக்தியின் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது சுமங்கலி தன்மையின் காரணமாகவும் போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஒண்ணு அலங்காரம், இன்னொன்னு பக்தி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி தன்மை. இதனால கூட திலகம் வச்சுக்கிறாங்க. அது போலதான் அமிர்த வேளையில நீங்க தனக்கு ஞான ஸ்நானம் செய்றீங்க. தன்னை ஞானத்தினால் அலங்கரிக்கிறீங்க. ஆகவே அமிர்த வேளையில இந்த நினைவினுடைய திலகம் இடணும். சொன்னாருங்க. கிரீடம், சிம்மாசனம், அடுத்தது இப்போ அப்பா திலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ நீங்க எங்க போனீங்க? முட்கள் நிறைந்த காட்டுக்கு போயிடுறீங்க. எது பிடிக்குது? ஒரு பக்தன் கூட, ஒரு அலங்காரம் செய்யவங்க கூட நியமப்படி குளித்து துவைத்து திலகம் வச்சு அவங்க கோவிலுக்கு போறாங்க இல்லைங்களா? நல்லா பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அப்படியெல்லாம் போறாங்க. அது பக்தியின் காரணமாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம அழகுபடுத்திக்கவும் இருக்கலாம், இல்ல சுமங்கலி தன்மையினுடைய அடையாளமாகவும் இருக்கலாம். அப்ப நீங்க அமிர்த வேளையில நினைவு என்ற திலகத்தை நீங்க வச்சுக்கணும். ஞானத்தால் அலங்கரித்து நினைவினுடைய திலகம் எடுக்கணும். ஆனா அமிர்த வேளையில் இந்த நினைவினுடைய திலகம் வைப்பதற்கு நீங்க மறந்துடுறீங்க. அப்பா சொல்லாருங்க. அமிர்த வேளையில நினைவு என்ற திலகம் வைக்க நீங்க மறந்துடுறீங்க. ஒருவேளை திலகம் வச்சாலும் அத பின்னால அழிச்சிடுறீங்க. அடிக்கடி நெற்றியில கைய வச்சு திலகத்தை அழித்து விடும் பழக்கம் சிலருக்கு இருக்கு. இல்லைங்களா? பொட்டு வச்சுக்க வேண்டியது, அப்புறம் கைய வச்சு வச்சு அதைய வந்து அழிச்சிட வேண்டியது. அவ்வப்பொழுது திலகம் வச்சுக்கிறாங்க, அவ்வப்பொழுது அழிச்சுக்கிறாங்க. அது போலதான் இந்த விஷயம் கூட. சிலருக்கு திலகம் இடுவது மறந்து போயிடுது. சிலர் திலகம் இட்டுக்கிறாங்க, பின்பு அழிச்சிடுறாங்க. ஆகவே திலகம் வைப்பது மற்றும் அழிப்பது ஆகிய 2 காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம பொட்ட வச்சு அழிக்கிறோம் சொல்றது இல்லைங்க. நான் ஆத்மா இரு புருவ மத்தியில இருக்கேன். என்னுடைய அப்பா பரமாத்மா, அவருடைய குணாதிசயம் என்ன? எப்படி நமக்கு யோகா பண்ணணும்ன்ற அந்த வழிமுறைகள் இருக்கோ, அத மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றாருங்க. இது வந்து திலகம் வைக்க வேண்டியது, அழிச்சிட வேண்டியது. ஆகவே திலகம் வைப்பதும், அழிப்பதும் நடந்துட்டே இருக்கு. ஆகவே அமிர்த வேளையில சதா நினைவு என்ற திலகத்தை வச்சுட்டீங்கன்னா, சுமங்கலி தன்மையும் இருக்கும், அலங்காரமும் இருக்கும். இன்னொன்னுடைய யோகியினுடைய அடையாளம் எப்பொழுதும் உங்களுடைய நெற்றியின் மூலம் வெளிப்படும். எவ்வாறு பக்தர்களுடைய திலகத்தை பார்த்து இவர் பக்தர்ன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது போல உங்களுடைய நினைவுல திலகம் தெளிவா அனைவருக்கும் தென்படும் பொழுது உடனே இவர் யோக சொரூப ஆத்மா அப்படின்னு உணர்வாங்க. உங்ககிட்ட நினைவு என்ற திலகம் இருக்கும் பொழுது தானாவே இவங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. இவங்க சாதாரணமானவங்க இல்ல அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே திலகம், கிரீடம் மற்றும் சிம்மாசனம் 3யும் நிலையா வச்சுக்கங்க. திலகத்தை அழிச்சிடாதீங்க. தன்னை மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்றீங்க. அதனால மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை தாரணை செய்ய முடியாதா என்ன? நீங்க அனைத்து சக்திகளுக்கும் மாஸ்டரா இருக்கீங்க. அப்போ அந்த கிரீடம், திலகம், சிம்மாசனத்தை உங்களால நினைவு வச்சுக்க முடியாதா? அதை அதுல உங்களால அமர முடியாதா? அதை கடைபிடிக்க முடியாதா? எப்பொழுது 2 விஷயங்களை மட்டும் கர்மம் செய்யும் பொழுது நினைவுல வைங்க. எப்பொழுதுமே எப்பொழுதுமே நீங்க வந்து
என்ன காரியம் செய்தாலும் 2 விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. என்ன 2 விஷயம்? பிறகு எவ்வாறு வாயிலிருந்து வரும் விஷயங்களை சரளமா கிரகித்துக் கொள்ள முடிகிறதோ அது போல மனதுல வரக்கூடிய எண்ணங்களையும் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும். நீங்க எப்பொழுதும் என்ன காரிய விவகாரங்கள் செய்தாலும் 2 விஷயத்த மட்டும் நினைவுல வைங்க. அப்ப எப்படி நாம இப்ப பேசுறது ஒருத்தர் தெளிவா கேக்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்களோ, அதே போல நாம மனதுல என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் மற்றவங்களுக்கு கிடைச்சிரும். அவங்க வந்து கிரகிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு பயிற்சி ஆயிடும். நீங்க அந்த என்ன காரியம் செய்தாலும் 2 விஷயத்த நினைவுல வைங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை எப்படி மற்றவங்களுக்கு தெளிவாக கேட்கிறாங்களோ, உணர்றாங்களோ, அதே போல உங்க மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத வந்து அவங்க உணர முடியும். அந்த அளவுக்கு நீங்க பயிற்சியாளர் ஆயிடுவீங்க. ஆனா, எப்பொழுது சமானத்தன்மையின் அருகில வருவீங்களோ, அப்பொழுதுதான் இந்த நிலை ஏற்படும். ஒருவருக்கொருவர் சுபாவம் கூட ஒன்று போல இருந்தா, அவங்களுடைய பாவனை எளிதாகவே புரிந்து கொள்ள முடியும். இல்லைங்களா? நம்மளுடைய எண்ணம் மற்றவங்களுக்கு டச் ஆகும். நெறைய முறை நம்ம சொல்றோம் பாருங்க. ஒருத்தர நெனைப்போம் உடனே அங்கிருந்து ஒரு ஃபோன் வரும். இல்லன்னா அவங்க மூலமா ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வரும். சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஆயுஸ் கெட்டியப்பா! இப்பதான் நெனைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அந்த மாரி நம்பளுடைய சுபாவமும், அவங்க சுபாவமும் ஒன்றி போகும் பொழுது, அந்த எண்ணம் நல்லா தெளிவாக, சுத்தமாக இருக்கும் பொழுது, அது வந்து எளிதாக வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஆகவே தந்தைக்கு சமமான நிலையின் அருகில் செல்லும் பொழுது, எப்படி வாயிலிருந்து வரும் விஷயங்களை சரளமா கிரகித்துக்கிறீங்களோ, அப்படி மனதில் வரக்கூடிய எண்ணங்களையும் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும். அப்பாவுக்கு சமமா நெருக்கத்துல நாம இருக்கோம். அப்பாவுக்கு சமமான குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி வார்த்தைகளை கிரகிக்கிறோமோ, அதே போல மனதின் எண்ணங்களை கிரகித்துக் கொள்ள முடியும். இதற்காக உங்களுடைய எண்ணங்களில் கலப்படம் மட்டும் இருக்கக்கூடாது. எண்ணத்துல கலப்படம் இருக்கக்கூடாது. எண்ணங்களின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி அவசியம் இருக்கணும். எவ்வாறு வெளி காரியங்கள கட்டுப்படுத்தும் சக்தி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கு. அது போல மனதின் எண்ணங்களின் காரியத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கூட வரிசை கிரமமாக தான் இருக்கு. அந்த 2 விஷயங்கள் என்னென்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்தூலமா காரியம் செய்யும் பொழுது, அவங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா, வார்த்தையில பேசும்போது கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சிலருக்கு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே போல தான் சிலருக்கு மனதுல வந்து பாத்தீங்கன்னா, எண்ணத்த கண்ட்ரோல் பண்றது கூட வரிசை கிரமமா குழந்தைங்க இருக்கீங்க. அந்த 2 விஷயம் என்ன? என்ன காரியங்கள் செய்தாலும் அந்த 2 விஷயத்த நினைவுல வைங்கன்னு சொன்னாரு இல்லீங்களா? அதுக்கு வர்றாரு. 1 ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும், நான் மேடையில இருக்கேன் அப்படிங்கிறத நினைவுல வைங்க. எந்த காரியம் என்ன செய்தாலும் நான் மேடை அந்த மேடையில நான் இருக்கேன் அப்படிங்கிறத நினைவுல வைங்க. ஒவ்வொரு கர்மத்தின் மீதும் கவனம் வைப்பதால் சம்பூர்ண சித்தியின் அருகாமையில வந்துடுவீங்க. 2வது விஷயம், சதா தனது நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தினுடைய பதவிய நீங்க நினைவுல வைங்க. 1 வந்து மேடை. சரிங்களா? நம்ம எந்த காரியம் செய்தாலும், போனாலும், வந்தாலும், நான் வந்து மேடையில இருக்கேன். எந்த மேடைங்க? அதாவது ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுதும், நான் மேடையில இருக்கேன். சம்பூரண நிலையில அப்ப நீங்க வருவீங்க. 2வது 2வது வந்து பதவி. நம்ம எதிர்காலத்தினுடைய பதவிய நினைவுல வைங்க. ஆகவே 1 மேடை, 2வது பதவி. ஸ்டேஜ், ஸ்டேட்டஸ். 1 வந்து ஸ்டேஜ், இன்னொன்னு வந்து ஸ்டேட்டஸ். அதாவது பதவி மற்றும் மேடை. இந்த 2 விஷயங்களையும் சதா நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா, பதவிக்கு விரோதமான எந்த காரியமும் ஏற்படாது. மேலும் தன்னை மேடையில இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்பொழுதும் உயர்ந்த கடமைகளை செய்வதற்கான பிரேரணை கிடைக்கும். நம்மள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு. நம்மள யாருமே கவனிக்கல அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள்ல வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதனால நான் மேடையில இருக்கேன். மேலும் எதிர்கால பதவியினுடைய நினைவுல இருக்கேன். அது வந்து சதா நினைவுல வைங்க. இந்த 2 விஷயங்களையும் சதா நினைவுல வச்சுட்டே போங்க. நல்லது. நீங்க தூரமான இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா? அல்லது தந்தை தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரா? குழந்தைங்க தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? அல்லது பாப்தாதா தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரா? வேகம் தீவிரமாக இருந்தாலும் தூரம் யாருக்கு அதிகமாக இருக்கு? இல்லைங்களா? யாராரு எங்கெங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க வந்தது தூரமா? அல்லது அப்பா வந்து இடம் வந்து தூரமா இருக்கா?
அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? பாபா அப்படியே ஒரு செகண்ட்ல வந்துருவாருன்னு சொல்லுவீங்க. ஆனாலும் எவ்வளவு வேகமா வந்தாலும் தூரம் யாருக்கு அதிகம்? நீங்க பிரயாணம் செய்து வந்திருக்கீங்க. பாப்தாதாவும் பிரயாணம் செய்துதான் வந்திருக்காரு. ஆகவே இருவருமே பிரயாணிகள். உங்களுடைய பிரயாணத்துல மட்டும் களைப்பு இருக்கு. அவரது பிரயாணத்துல களைப்பு இல்ல. சரிங்களா? நீங்களும் பிரயாணி, அப்பாவும் பிரயாணி. அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு. நீங்களும் தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் களைப்பு. ஆனா தந்தைக்கு களைப்பு ஏற்படுவது இல்லை. மதுபன் நிவாசி ஆவது கூட நாடகத்துல மிகுந்த சௌபாக்கியத்தினுடைய அடையாளம். ஏன்னா மதுபன் வந்து வரதான பூமி. ஆகவே வரதான பூமிக்கு வந்திருக்கீங்க. அதிக உழைப்பிற்கான பூமி. சரிங்களா? இது வரதான பூமி. அதாவது நாம வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து உழைப்புக்கான பூமி. மதுபன் பூமி வந்து வரதான பூமி. நாமெல்லாம் இப்ப சென்ட்ரல்ல இருக்கோம், இல்ல வீட்ல இருக்கோம், வெளியில இருக்கோம் இல்லைங்களா? மதுபன்ல இருக்கிறவங்க மதுபன்லயே இருக்கிறனால உழைக்க வேண்டியதில்ல. அது வரம் வாங்கக்கூடிய பூமி. நம்ம வெளியில இருக்கிறனால பலவித சூழ்நிலைகளை எதிர்த்து நாம உழைக்க வேண்டியிருக்கு. ஆகவே வரதான பூமிக்கு வந்து வரதாத்தா தந்தையிடம் இருந்து அல்லது வரதாத்தா மூலமா நிமித்தமாயிருக்கும் ஆத்மாக்கள்ட்ட இருந்து எவ்வளவு வரங்களை பெற விரும்புறீங்களோ அவ்வளவு பெற முடியும். சரிங்களா? முன்ன வந்து பாப்தாதாவை மிலன் பண்ணோம். இப்ப தாதிகள மீட் பண்றோம். இப்ப தாதிகள்ல கூட ஒருத்தர் இருக்காங்க. அவங்களும் அ அதாவது அன்கண்டிஷன்ல இருக்காங்க. மத்த தீதிகள், இனி அடுத்தது தீதிகள் அந்த மாரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயி ஆசிகள் வாங்க வேண்டிய, அதாவது வரம் வாங்க வேண்டியதாக இருக்கு. இல்லைங்களா? நிமித்தமாயிருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள்ட்ட இருந்து எவ்வாறு வரதானம் வாங்குவீங்க? இதன் கணக்கு தெரியுமா உங்களுக்கு? மதுபனில் வரதானம் கிடைக்குது. வாயுமண்டலத்துல தூய்மையான சரித்திர பூமியில் வரதானமும் நிரம்பி இருக்கு. ஆனா நிமித்தமான சிரேஷ்ட ஆத்மாக்கள்ட்ட இருந்து வரதானம் எப்படி பெறுவீங்க? மதுபன் வந்தா கண்டிப்பா எல்லாருமே நம்மகிட்ட நல்லாதான் பேசுறாங்க. நல்லா அப்பா சொல்றாங்க. அப்போ அப்பா சொல்றாங்க, அது வந்து இப்போ இங்க வரதாத்தா தந்தையின் மூலமா நீங்க வரம் பெறுறீங்க. ஆனாலும் நிமித்தமா இருக்கக்கூடியவங்க கிட்ட மதுபன்ல எல்லாமே சுலபம் இல்லைங்களா? நம்ம போனாலே போதும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நாம எப்படி ஒரு பச்சை விறகு, ஆனா அங்க காஞ்ச விறகுகள் நெறைய இருக்கு. அது கூட சேர்ந்து நாமளும் எப்படியோ எரிஞ்சிருவோம். அதாவது எப்படியோ யோகா பண்ணுவோம். எப்படியோ கிளாஸ் கேட்போம். எப்படியோ அது வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மாவினுடைய குஷிக்கான வரம் பெறக்கூடிய பூமியாக இருக்கு. ஆனாலும் நிமித்தமா இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வரதானம் பெறுவது? வரதானம் பெறுவதுல உழைப்பு குறைவுதான். கோவில்ல யாத்ரீகர்களுக்கு தேவிகளிடமிருந்து வரத்தை பெற செய்வதற்கு வழிகாட்டிகள் தேவியருக்கு முன்னால கூட்டிட்டு போறாங்க. இல்லைங்களா? எப்படி வந்து ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னா அங்க வழிகாட்டுறாங்க. அந்த மாரி எல்லாம் இருக்காங்க. யாத்திரிகளுக்கு கூட வரதானத்தை எவ்வாறு கிடைக்க செய்வீங்க? அந்த மாரி நீங்களும் இப்போ ஒரு வழிகாட்டிகள் தான். எப்படி உலகத்துல வந்து ஒரு கோவிலுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்களோ, அதே போல குழந்தைங்க நீங்க கூட வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டிகள். அப்ப எப்படி நீங்க அவங்களுக்கு வரம் பெற செய்வீங்க? வரதானம் பெறுவதற்கான சாதனம் என்ன? யார் நிமித்தமானவங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் பார்த்து சகஜமா பிரேரணை கிடைக்குது. நமக்கு யார் தந்தை நிமித்தமா வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு காரியம் இப்ப நாம அதிகமா வந்து நீங்க ஜானகி தாதிய பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய பாலனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அது சகஜமா அவங்க மூலமா நமக்கு பிரேரணை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுவே சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலம் வரதானம் கிடைப்பதாகும். ஏதாவது ஒரு பொருளை இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது உடனடியா கிரகிக்க முடியுது இல்லைங்களா? ஒரு பொருளை பார்த்தோம்னா அதனுடைய வடிவம், கலரு அதெல்லாம் நம்ம கிரகிச்சுக்கிறோம். புத்தியில சிந்திக்கும் விஷயம் தாமதமாக ஏற்படுது. இங்கு கூட சாக்கார ரூபத்துல யார பார்த்தாங்களோ அவங்களுடைய நினைவு செய்வது எளிதா இருக்கு. மேலும் பிந்து ரூபத்தை நினைவு செய்வது என்பது சிறிது கடினமாக இருக்கு. சாக்காரத்துல அதாவது நேரடியா ஒருத்தர பார்த்திருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் கிரகிச்சுக்கிறோம். ஆனா அப்பா புள்ளியா இருக்காரு. அவரை நினைக்கணும் அப்படிங்கும் பொழுது அது சிறிது கடினமாக இருக்கு. இதே முறையில நிமித்தமா உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களின் சேவை, தியாகம், சிநேகம் அனைவருக்கும் சகயோகியாக விளங்கும். இந்த நடைமுறை செயலை பார்த்து என்ன பிரேரணை கிடைக்குதோ அது வரதான ரூபத்தில் சகஜமாக பிராப்தம் ஆகுது. ஆகவே மதுபன் வரதாத்தாவின் பூமியில் வந்து ஒவ்வொருவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலமா சகஜமா கர்மயோகி ஆவதற்கான வரதானத்தை
பிராப்தியா அடைந்துதான் செல்லணும். ஏன்னா நீங்க கர்மம் செய்யும் பொழுது நினைவில் இருப்பது கடினம் என்று சொல்றீங்க. அதனால நிமித்தமான ஆத்மாக்கள் கர்மம் செய்து கொண்டு குணங்களை தாரணை செய்வதை பார்க்கும் பொழுது சகஜமா கர்மயோகி ஆகுவதற்கான பிரேரணை கிடைக்குது. இல்லைங்களா? நம்ம தாதிங்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்ளோ பெரிய காரியங்களை செய்றாங்க, எவ்ளோ சாட்சியா இருக்காங்க, எவ்ளோ உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரேரணை நமக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒரு வரதானத்தை கூட விட்டுவிட்டு செல்லக்கூடாது. அனைத்து வரதானங்களையும் பிராப்தியாக அடைந்து அடைந்து சுயம் தானும் மாஸ்டர் வரதாத்தா ஆயிடுவீங்க. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எப்படி ஸ்தூலமா அந்த சாக்காரத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள நம்ம வந்து கிரகிக்கிறது வந்து சுலபமா இருக்கோ, அந்த மாரி பிந்து ரூப தந்தையை நினைக்கிறது வந்து கடினமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா, மூத்தவங்க, தாதிமார்கள் வந்து எவ்ளோ சுலபமா தந்தைய நினைச்சு, அவங்க வரங்களை பெற்று, வரங்களை குடுக்கக்கூடிய நிலையில வந்திருக்காங்க. நமக்கு ஒரு பிரேரணை குடுக்குறாங்க. அப்படிங்கிறத நீங்க பார்க்கும் பொழுது நீங்களும் அந்த அளவுக்கு வரத்தை நிறைச்சுக்கிட்டு போகணும். ஒரு வரம் கூட விட்டுடக் கூடாது. அந்த வரதானங்களை பிராப்தியா அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க யாரு? சுயம் மாஸ்டர் வள்ளலாக ஆயிடுவீங்க. வரம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுவீங்க. நல்லது. ஓம் சாந்தி. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியம். கிரீடம், திலகம் மற்றும் இதய சிம்மாசனதாரி இறுதியில் வந்து வரதாத்தா மூலமாக நம்ம முழுமையாக வரம் பெற்றவர்களாக ஆகணும். 2 விஷயங்களை மட்டுமாவது நீங்க நினைவுல வைங்க. காரியங்கள செய்யும் பொழுது அப்படின்னு 2 விஷயத்தையும் நமக்கு வந்து நினைவு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்கம யுகத்துல பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்தவர்கள், அதாவது சேவை செய்யக்கூடியவங்க அப்பாவினுடைய இதய சிம்மாசனத்துல அமருவாங்க. இல்லைங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இரு புருவ மத்திய என்ற சிம்மாசனத்துல அமரக்கூடியவங்க அப்படின்னு 2 சிம்மாசனம் இதய சிம்மாசனம் அப்பாவுடைய இதய சிம்மாசனத்துல அமரக்கூடியவங்க பொறுப்பு கிரீடம் அணிந்தவங்க. இல்லைங்களா? இரு புருவ மத்தியில இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அ அதாவது இரு புருவ மத்தியில அழியாத ஆத்மா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறவங்க ஒளி கிரீடம் அணியிறாங்க. இல்லைங்களா? அதுதான் சத்தியுகத்துல 2 கிரீடம். ஒண்ணு ரத்தினம் பதித்த கிரீடம். பின்னால வந்து அந்த ஒளி வட்டம் காமிச்சிருக்காங்க. புருவ மத்தியில அழியாத ஆத்மா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு இருக்கிறவங்க ஒளி கிரீடமும், அப்பாவுடைய இதய சிம்மாசனத்துல அமர்றவங்க பொறுப்பு என்ற கிரீடமும் அணிஞ்சிருப்பாங்க.